எல்லோருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு தொகுதியிலுடைய பிரச்சனைகளை உடனடியாக அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து ரிவ்யூ மீட்டிங் இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஒரு தொகுதிக்கு போய் வெற்றி பெற்ற எம்எல்ஏவாக மக்கள்கிட்ட போய் பொதுவா நன்றி சொல்ல போவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் நன்றி சொல்வதற்கு முன்பு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உடனடியாக அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் ஒரு கலந்துரையை இன்றையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படி வெள்ளிவாக்கத்தில் இன்றைக்கு அனைத்து துறை சார்ந்த நிர்வாகிகள், அரசு ஊழியர்கள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன், குறிப்பாக சென்னை சிட்டி உடைய கமிஷனர், போலீஸ் அடிஷனல் கமிஷனர்ஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட், டான்ஜென்ட் கோ, டாஸ்மார்க், அப்படி எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன், அரசு ஊழியர்களுடன் ஒரு ரிவ்யூ மீட்டிங் சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. அதுல 3 பிரிவா எங்களுடைய வேலையை பிரிச்சிருக்கோம். வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது காலையில 5 மணி நேரம், ஈவினிங் 5 மணி நேரம்னு பிரச்சாரம் செஞ்சிருக்கோம். நடந்து போயிருக்கேன். ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக போர்க்கால அடிப்படையில் தொகுதி மக்கள், குறிப்பாக பெண்கள் சொன்னது, வில்லிவாக்கம் தொகுதியில் ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாயிருக்குன்னு. அதுக்கப்புறம் டாஸ்மார்க் 11 கடை இருக்கு. நேற்று மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைப்படி ஒரு டாஸ்மார்க் கடை மூடப்பட்டிருச்சு. இன்னும் ஒரு 4 கடை பொதுமக்களுடைய, குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கோயில் பக்கத்தில், விடுதிகள் பக்கத்தில் இருக்கு. இன்னும் அதை ரிவ்யூ மீட்டிங்ல பதிவு பண்ணோம். பெரும்பாலும் 11 கடையில ஒரு 6 கடையே போர்க்கால அடிப்படையில் மூட வேண்டும்னு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கோம். ஏன்னா பெண்கள் எந்த தெருவிலையும் நடமாட முடியல. அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் கல்ச்சரை இம்மீடியட்டா விற்கிறவங்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் டாஸ்மார்க் கடைகள் மட்டும் இல்லாமல் பிளாக்ல நிறைய பார்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. அதையும் இம்மீடியட்டா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். கடைகள் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அரசு சொன்ன டைம்ல டாஸ்மார்க்கள் மூட சொல்லியிருக்கோம். பெண்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் எந்த பெண்கள் வந்தாலும் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஆன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு ஐடி விங்ல இருந்து ஒரு ஐடி விங்க சப்போர்ட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும். கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பொதுமக்களும் கம்ப்ளைண்ட் வாங்கக்கூடிய அதிகாரிகளும் ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் அந்த வீடியோவை பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டா நாளைக்கு இருதரப்பு பக்கத்திலும் எந்த பிரச்சனை இருக்காது. ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே சிசிடிவி கேமரா இப்பையிலிருந்தே 24 மணி நேரம் இயங்கணும் சொல்லியிருக்கோம்.
எல்லா ஸ்ட்ரீட்லயும் சிசிடிவி கேமரா பதிவு செய்யணும்னு பதிவு பண்ணியிருக்கும் கார்பரேஷன்ல. கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பிரச்சனை என்ன, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய அந்த பதிவே அந்த கம்ப்ளைண்ட்டையே ரெக்கார்ட் பண்ண சொல்றதுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க எலக்ட்ரிசிட்டி பெரிய பிரச்சனையா இருக்கு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் வந்து அறிவிக்கப்படாம வந்து ஆஃப் பண்றாங்க. இனிமேட்டு பொதுமக்களுக்கு கரண்ட்டை வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஸ்டாப் பண்ணா தகவல் கொடுக்காம பொதுமக்களுக்கு இந்த டைம் 6 மணிலிருந்து 10 மணி கரண்ட் இல்லைன்னா அதுக்கான காரணங்களை பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட பெரும்பாலும் 50-60% இடத்துல இன்னும் குழாய்களே கிடையாது. அதுக்கான ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். எந்தெந்த ஜோன்ல வாட்டர் இருக்குன்னு ஆல்ரெடி நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஒர்க்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு பூத்திலும் என்ன பிரச்சனைன்னு தேர்தல் காலத்தில் நாங்கள் பிரச்சாரம் மூலம் மக்கள் சொன்னதை உள்வாங்கி அந்த ரிப்போர்ட்டை வந்து இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டிரைனேஜ் சிஸ்டம் மழை வரத்துக்கு முன்னாடியே பொதுவாக வந்து செப்டம்பர் அக்டோபர்ல தான் டிரைனேஜ் சிஸ்டத்தை வந்து வேலை ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளுடைய பதிவு ஜூன் மாசத்துல இருந்து செப்டம்பருக்குள்ளேயே டிரைனேஜ் சிஸ்டத்துக்குடைய இஷ்யூஸை முடிக்கணும். ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் நவம்பர்ல இருந்து மழை வந்து அதிகமாக வந்து பெய்யும் பொழுது அப்ப டிரைனேஜ் ஒர்க்கை வந்து நம்ம சரி செய்ய முடியாது. மழை இல்லாத காலங்களில் டிரைனேஜ் ஒர்க்கை வந்து சரி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வில்லிவாக்கத்தில் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் கிடையாது, காலேஜஸ் கிடையாது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல சொல்லி எங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் லேண்ட் இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணி 10 நாள்ல கொடுக்க சொல்லியிருக்கோம். இமீடியட்டா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள். அதுக்கு லேண்டை வந்து இமீடியட்டா வந்து மார்க் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அமைச்சர்களிடம் சொல்லியும் துறை உயர் அதிகாரிகளிடம் சொல்லியும் சரி செய்யறதுக்கு எவ்ரி மந்த் ரிவ்யூ மீட்டிங், பிரச்சனைகளை வந்து குறை சொல்றதோட ஒவ்வொரு ஃபைலும் எங்க தேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்ட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்ன தேவைகள், செக்ரட்டரியேட்ல வந்து பினான்சியல் வந்து அலாட்மெண்ட்ல ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்ல செக்ரட்டரியேட்லயோ, இல்ல பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ, இல்ல கார்பரேஷன் ஹெட் குவார்டர்ஸ்லயோ ஃபைல் மூவ் ஆகாம இருந்தாலோ அந்த ஒர்க்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் எந்தெந்த ப்ராஜெக்ட் அலர்ட் ஆகுதோ, எந்தெந்த ஃபண்ட் அலர்ட் ஆகுதோ அதை வந்து சொன்ன டைம்ல செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக சொல்லியிருக்கோம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவோ இல்ல கட்சியின் சார்பாகவோ இல்லட என்னுடைய பெயரை சொல்லி அரசுடைய ஆபீஸ்ல எந்த விதமான தலையீடு இருக்கக்கூடாது. ஜீரோ கரப்ஷன். எந்த கான்ட்ராக்டருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ யாருமே வந்து கமிஷனோ கான்ட்ராக்டோ எதுவுமே கிடையாதுங்கிறத பதிவு சொல்லியிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்